வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது டெஃபினிஷன்ஸ். டிடிஎல் ஒரு டெஃபினிஷன் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பொதுவாக டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு நான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கோடைய சீக்வன்சஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா அந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணா போதும். அதோடைய டாஸ்கோடைய கம்ப்ளீஷனை பத்தி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போதும், சிஸ்டம் ப்ரோக்ராமை எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னா, லைன் பை லைன் நம்மளுக்கு ரீட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா டிடிஎல்ல பொறுத்தவரைக்கும் லைன் பை லைன் அப்படி ரீட் பண்றது இருந்தாலும், நம்ம லைனை வந்து முன்ன பின்ன நம்ம வந்து குடுத்தாலும் இங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா, லிஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா போதும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரிப்போர்ட்டோடைய டைட்டில் அந்த ஹெடர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியா இருக்கு. அது கீழ தான் நம்மளுக்கு தேவையான அந்த ரிப்போர்ட்ஸோடைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வருது. சோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய டைட்டில், ரிப்போர்ட்டுடைய ஹெட்டர், அதுக்கடுத்து ரிப்போர்ட்டுடைய கலெக்ஷன்ஸ் இத நம்ம வந்து முன்ன பின்ன நம்ம வந்து குடுத்துக்கலாம். இது நம்ம எப்படி வேணுமானாலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம புரோகிராம் எழுதும்போது லைனிங் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். ஆனா, அதுக்கான லிஸ்ட் மட்டும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது கரெக்ட்டா நம்ம குடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு சீரியல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். அதுக்கடுத்து டேட், அதுக்கடுத்து கஸ்டமர் நேம், அதுக்கடுத்து வவுச்சர் டைப், அதுக்கடுத்து வவுச்சர் நம்பர். சோ, இத மட்டும் நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து அலைன்டா நம்ம வந்து குடுத்தா போதும். இப்ப நான் ப்ரோகிராம்ல இந்த மாரி தான் நான் வந்து இங்க குடுத்திருப்பேன். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர், அதுக்கு அடுத்து டேட், அதுக்கு அடுத்து வந்து பார்ட்டி, அதுக்கு அடுத்து வவுச்சர் டைப். இந்த மாதிரி நம்ம வந்து லைன் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கரெக்ட்டா குடுத்தா போதும். ஆனா, இதுக்கான இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து குடுக்கும்போது, இதுக்கான டெஃபினிஷன்ஸ் நம்ம குடுக்கும்போது, இத லைன் பை லைன் கரெக்ட்டா நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த லைன் இதுக்கான ஃபீல்ட நம்ம முன்ன பின்ன குடுத்தாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி சிஸ்டம்க்கு ஏதாவது நம்ம வந்து ஃபார்முலாஸ் ஏதாவது நம்ம செட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஃபார்முலாவ நம்ம டாப்ல தான் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் புரோகிராமுடைய லாஸ்ட்ல கூட நம்ம வந்து குடுத்துட்டு, இந்த புரோகிராம நம்ம வந்து ரன் பண்ண முடியும். அதே மாரி தான் கலெக்ஷனா இருக்கட்டும், சிஸ்டம் ஃபார்முலாவா இருக்கட்டும், எந்த ஒரு செக்ஷனையும் நம்ம வந்து கரெக்ட்டா ஆர்டரா தான் நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைன் பை லைன் ப்ராப்பரா நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் இது முன்ன பின்ன இருக்கலாம். சோ அததான் வந்து இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் ப்ரொசீஜரல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இது புரோகிராம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் ஒரு புரோகிராமர். அதர்வைஸ் இதோடைய டாஸ்க்க நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் வொர்க்கிங் வித் டிடிஎல் அப்படின்னு பார்க்கும்போது, ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு ஃபங்ஷனா நம்ம வந்து இத நம்ம பார்க்க முடியும். இந்த ரீயூசபிலிட்டி டெஃபினிஷன்ஸ பொறுத்தவரைக்கும், ஒவ்வொன்னுக்கும் நம்ம வந்து புரோகிராம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த டெஃபினிஷன நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். அத பேஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஆல்டரேஷன் மட்டும் நமக்கு நம்மளுடைய ரிப்போர்ட்க்கு தேவையான ஆல்டரேஷன் மட்டும் நம்ம வந்து குடுத்துக்கிற முடியும். நம்ம என்டையர் ரிப்போர்ட்டிங்க்கும் நம்ம வந்து கோடிங் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நாம வந்து இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்கிரீன் இதுதான் வந்து நம்மளுடைய மேஜர் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டேலி யூசர் அவங்க வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஆரப்பாளையம், சிம்மக்கல், பெரியார் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. சிங்கிள் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு பிரான்ச் வைஸ் டோட்டல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஸோ பிரான்ச் வைஸ் டோட்டல் சேல்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் உடைய அல்லது இந்த புரோகிராம் உடைய பேசிக் டாஸ்க் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இதுதான். அப்ப இதுக்கு நம்ம வந்து தேவையான இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இதுக்கான இந்த ரிப்போர்ட், இதுக்கான கலர், இங்க தேவைப்படக்கூடிய கீஸ் இது எல்லாமே நம்ம வந்து புரோகிராமா நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி டேலில வந்து தேவையான ரிப்போர்ட்க்கு தேவையான அதர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது அதிகமா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்ட நம்ம வந்து திரும்ப நம்ம எடுத்து ரீயூஸ் அப்படிங்கிறது பண்ணாவே போதும். பொதுவா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல பிரான்ச் சேல்ஸ் ரிப்போர்ட் அதுக்கு அடுத்து டேட் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பீரியட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இது எல்லா ரிப்போர்ட்லயுமே டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு ரிப்போர்ட்டோடைய நேமு அஸ் வெல் அஸ் ரிப்போர்ட்டோடைய பீரியட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அப்ப நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ட நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். இங்க நான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து யூசர்
யூஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் தான் இருக்கு. இத அப்படியே நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிஃபால்ட் ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன்ஸா நம்ம வந்து இத நம்ம எடுத்து பார்த்தோம். இத நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்க்கு தேவையானது ஃபுல்லா நம்ம வந்து லைன் பை லைன் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெஃபினிஷன். ஃபார்ம் டெஃபினிஷன். ஸோ ஃபார்ம பேஸ் பண்ணி இதுல வந்து டிஎஸ்பி டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஃபார்ம்ல என்னென்ன மாதிரியான பட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதுக்கு தேவையான கீஸ் என்னென்ன இருக்கு? இதோடைய கலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் டெஃபினிஷன்ஸ்ல ஆல்ரெடி டிஃபால்ட் புரோகிராம்ல குடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இத போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, நம்மளுடைய ரிப்போர்ட்க்கு வேணுங்கிற பட்சத்துல இதே மாதிரி நாம வந்து நம்ம ஒரு ஃபார்ம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முக்கு தேவையானது எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, இத நம்ம நமக்கு தேவையான புரோகிராம்ல நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம டேலில நீங்க புரோகிராம் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் என்டையர் திங்ஸும் நீங்க வந்து கோடிங் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து அந்த கோடிங் இருக்கு அப்படின்னா, அத அப்படியே நம்ம வந்து எடுத்து ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ டெஃபினிஷன்ஸ நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். அடுத்து எந்த ஒரு டெஃபினிஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்டுக்கான டெஃபினிஷன்ஸ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். அதோடைய அந்த பர்ட்டிகுலர் டெஃபினிஷனோட ஒரு பார்ட்டாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒர்க் ஆகிடும். தென் லாஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, வெனெவர் எ சேஞ்ச் இன் கோட் அப்படி நம்ம பார்க்கும்போது, ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, அவுட்புட்ல நமக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, டேலில நம்ம வந்து அந்த கோடிங்க நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். இல்லன்னா டேலிய நம்ம வந்து அ ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ மெயின் ஸ்க்ரீன்ல இருந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி பிரஸ் பண்ணி, இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, F4 அப்படிங்கிறத நம்ம பிரஸ் பண்ணி, இதுல நம்ம வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா கண்ட்ரோல் ஏ குடுத்து நம்ம வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்துரும். பொதுவா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் கண்ட்ரோல் ஆல்ட் ஏ பிரஸ் பண்ணி, அதுல வந்து F4 பிரஸ் பண்ணி என்டர் பண்றதுக்கு பதிலா, டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு வந்து டிடிஎல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சில ரிப்போர்ட் அதாவது ரெஃப்ரெஷ் பண்றதுக்குன்னே வந்து ஒரு டிடிஎல் அப்படிங்கிறது கூட வந்து இருக்கு. அந்த டிடிஎல் நம்ம வந்து குடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற பட்டன் மட்டும் நம்ம வந்து ஒரு டிடிஎல் கொண்டு வந்துட்டு, அதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆக்ஷன் எல்லாம் நம்ம அந்த பர்ட்டிகுலர் டிடிஎல் கோடிங்ல நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அல்லது டேலிய ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் நம்ம வந்து அந்த ரெஃப்ரெஷ்ஷ மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த கோட் அப்படிங்கிறது நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகி வரும். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறதுடைய ஒரு பேசிக். ஸோ டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன பேஸ் பண்ணி எழுதப்படக்கூடிய ஒரு புரோகிராம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ டிடிஎல் வொர்க்ஸ் ஆன் நேம்டு டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்ப டெஃபினிஷன்ஸ் உடைய அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸும் நம்மளுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்து குடுக்கப்படும். ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸும் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள குடுக்கப்படணும். அங்கே நம்மளுக்கு 2 வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷனுடைய டைப். அதுக்கு அடுத்து டெஃபினிஷனுடைய நேம். ஸோ இந்த 2 இருக்கும். இது 2க்கும் சென்டர்ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கோலன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸோ கோலன் குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃபினிஷன் டைப் அதுக்கு அடுத்து டெஃபினிஷனோட நேம் அப்படிங்கிறத நம்ம இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னும் டெஃபினிஷனுடைய டைப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கு. மெனு அப்படிங்கிறது டெஃபினிஷன் டைப். அதுக்கு அடுத்து கேட்வே டேலி அப்படிங்கிறது டெஃபினிஷனுடைய வேல்யூ அப்படி நம்ம குடுக்குறோம். ரிப்போர்ட் அப்படிங்கிறது டெஃபினிஷனோட டைப். டிஎஸ்ஆர் அப்படிங்கிறது டெஃபினிஷனோட வேல்யூ. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெஃபினிஷனுடைய டைப் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டைப்ப தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைப்ப தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அல்லது நாம வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிருக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஃபினிஷன் டைப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியத நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து டெஃபினிஷனுடைய வேல்யூ அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. இது இன்ஸ்டன்ட்டா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய ரிப்போர்ட்க்கு தேவையான நேம் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கலாம். ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிப்போர்ட்க்கு நான் வந்து பிஎஸ்ஆர் பிரான்ச் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுனால, நான் சிம்பிளா வந்து பிஎஸ்ஆர் அப்படி நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்ப இதே மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட்டுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம்னா,
ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷனுடைய ஒரு டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அல்லது டெஃபினிஷனுடைய டைப்பாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். பட் டெஃபினிஷனுடைய வேல்யூ நாம நம்மளுடைய ரிப்போர்ட்டுக்கு தேவையானதை நம்ம வந்து வேல்யூவா நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் டைப் அதுக்கு டெஃபினிஷனுடைய நேம். டெஃபினிஷன் டைப் அப்படிங்கிறது டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது. டெஃபினிஷன் நேம் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன்டு நேமா நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன், மெனு, ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டெஃபினிஷனுடைய பிளாட்ஃபார்ம் அதாவது டிஃபால்ட்டா பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். அடுத்து டெஃபினிஷனுடைய டைப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது. ஸோ டெஃபினிஷனுடைய டைப் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மட்டும் டிடிஎல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ஸ். இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு, ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்ட், பட்டன் அண்ட் டேபிள். ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ஸ் அப்போ நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராமிங்க்கு தேவையான இன்டர்ஃபேஸ் என்ன நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் மெனு. என்னுடைய இந்த பிரான்ச் சேல்ஸ் ரிப்போர்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு தான் தேவை. ஸோ கேட்வே டேலியில எனக்கு ஒரு மெனு அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகணும். அந்த மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பிரான்ச் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. அதை நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். அந்த ரிப்போர்ட் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது அல்லது அக்சஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா, அதான் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன். ஸோ ரிப்போர்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். அந்த ரிப்போர்ட்ல வந்து ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்கிரீன்ல எந்த சைஸ்ல இருக்கணும், ஃபுல் ஸ்கிரீனையும் டிஃபால்ட்டா எடுத்துக்கணும். நாம வந்து நமக்கு தேவையான ரிப்போர்ட் வந்து ஆஃப் பேஜ் மட்டும் இருக்கணும், ஆஃப் பேஜ் மட்டும் இருக்கணும், அல்லது ஆஃப் ஸ்கிரீன் மட்டும் இருக்கணும், அல்லது ஸ்கிரீன்ல வந்து 80% மட்டும் இருக்கணும். ஸோ சம்திங் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபார்மை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபார்ம்ல மல்டிபிள் பார்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். பார்ட் இன் தி சென்ஸ் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்ல இப்போ நான் மெனு கேட் ஆஃப் டெல்ல ஒரு மெனு எனக்கு வேணும். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன் அப்ப நம்ம பார்க்கணும். ஸோ யூசர் இதோட இன்டர்ஃபேஸ் ஆகுறாரு, கனெக்ட் ஆகுறாரு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பிரான்ச் சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு மெனு இதை என்டர் பண்ணனா எனக்கு டைரக்டா ரிப்போர்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு ஒரு என்டையர் ஸ்கிரீனையும் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஃபார்ம் அப்ப நம்ம சொல்றோம். அதுல மல்டிபிள் பார்ட்டுங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கான பார்ட், அதுக்கு அடுத்து ஹெட்டருக்கான ஒரு பார்ட், அதுக்கு அடுத்து ரிப்போர்ட்டுக்கான கலெக்ஷனுக்கான ஒரு பார்ட். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட். ஸோ இதையும் என்னால வந்து பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளேயும் வந்து லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் டைட்டில் பாத்தீங்கன்னா ஒரே லைன் தான். ஒரே லைன்ல நம்ம 2 ஃபீல்டு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து நேம் ஃபீல்டு, இன்னொன்னு வந்து பீரியடுக்கான டேட் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டது. அதுக்கடுத்து ஹெட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே லைன் தான், ஒரே லைன். ஆனா ஃபீல்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர், டேட்டு, கஸ்டமர் நேம் இப்படி வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு லைனும் வந்து ஃபீல்டு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி ரைட் சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு. அடுத்து டேட்டா டைப் டெஃபினிஷன். டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேலியில நாம ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ அதை நம்ம வந்து டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டேட்டாஸை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேரியபிள் இருக்கு, கலெக்ஷன். ஸோ டேட்டா டெஃபினிஷன்ல ஆப்ஜெக்ட், வேரியபிள், தென் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பொதுவா வந்து இந்த ரிப்போர்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து எனக்கு ஒரு கலெக்ஷனை நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வந்து இங்க எடுத்திருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இங்க வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கலெக்ஷன் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க ஸோ லாஸ்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அந்த கலெக்ஷன்ல எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எனக்கு எடுத்துட்டு வரணும். இதுவே லெஜர் மாஸ்டர்ல இருக்கக்கூடியது, ஸ்டாக் ஐட்டம் மாஸ்டர்ல இருக்கக்கூடியது, அல்லது லெஜருடைய குரூப்ல இருக்கக்கூடியது, ஸ்டாக் ஐட்டத்துடைய குரூப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல டைப் வந்து நான் மாத்தி. இப்ப எனக்கு தேவை என்ன அப்படின்னா வவுச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் எடுத்து பார்க்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டெஃபினிஷன்ஸ், டேட்டா டைப் டெஃபினிஷன் நம்ம சொல்றோம்.
அதுக்கடுத்து எந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து அக்சஸ் பண்ண போறோம், எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டேட்டா டைப்பா நம்ம வந்து ஸோ இது வந்து என்ன ஆகும்னா கலெக்ஷன் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸோ கலெக்ஷனை பேஸ் பண்ணி நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து அக்சஸ் பண்றோம். ஸோ கலெக்ஷன்ல தான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன லெட்ஜரா வவுச்சரா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம தென் வேரியபிள் அப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேட்டாஸை கண்டெயின் பண்ணிருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ டேட்டா டெஃபனிஷன்ல நம்மளுக்கு 3 டேட்டா டெஃபனிஷன்ஸ் டேலியில இருக்கு. ஒன்னு ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வேரியபிள், அதுக்கு அடுத்து கலெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். தேர்டு வந்து நீங்க பார்க்கக்கூடிய டைப் ஆஃப் டெஃபனிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டெஃபனிஷன். ஸோ நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டிங் டெஃபனிஷன்ஸ் யூஸ் பண்ண தான் பண்றோம். ஒன்னு வந்து பார்டர், இன்னொன்னு ஸ்டைல், இன்னொன்னு கலர். ஸோ பார்டர், ஸ்டைல், கலர் இது மூணையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்மேட் டெஃபனிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா வந்து நம்மளுடைய இந்த ரிப்போர்ட்ல நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு கலர் இருக்கு, டெக்ஸ்டோடைய கலர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து பார்டர் அப்படிங்கிறது இங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து லெஃப்ட்ல நம்ம வந்து ஒரு பார்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இது பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். பாட்டம்ல பாத்தீங்கன்னா டோட்டலுக்கு நம்மளுக்கு பார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலுக்கு மேலேயும் வந்து ஒரு லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம், பார்டர் கொடுத்துருக்கோம். பாட்டம்லயும் நம்ம வந்து டோட்டலுக்கான ஒரு டபுள் அண்டர்லைன்ல நம்ம வந்து ஒரு பார்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டிங் டெஃபனிஷன்ஸா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ பார்டர், ஸ்டைல், கலர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ பார்டர், ஸ்டைல், கலர் இது எல்லாம் நாம வந்து இங்க டெஃபனிஷன்ல கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து தேவை கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்பி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஃபனிஷன் டைப். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிளா ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ரிலீஸ்டு கிரீன் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ரிலீஸ்டு கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒயிட் அப்படிங்கிறது லெட்டரோடைய கலராகவும் ரிலீஸ்டு கிரீன் அப்படிங்கிற இந்த கலர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலராகவும் நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்பி பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம வந்து கலர் அப்படிங்கிறதுக்குன்னா நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து டைரக்டாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி டைட்டிலுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மெனு டைட்டில் கலர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இங்க ஃபார்முக்கு டோட்டல் ஃபார்முக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கலர் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்ட்டுக்கு டைட்டில் பார்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலரை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிரே பேக் அப்படிங்கிற ஒரு கலர். அதுக்கு ஆர்ஜிபி யூஸ் பண்ணி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி என்ன பண்ண கொடுத்துருக்காங்க. அதாவது அதோட ரேசியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட், கிரீன், ப்ளூ அப்படிங்கிற ரேசியோ ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மெனு டைட்டில் கலர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய டைட்டிலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ரிப்போர்ட்டுடைய டைட்டிலுக்கு நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கு அதாவது ஹெட்டருக்கான டைட்டில்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஃபீட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபார்மேட்டிங் டெஃபனிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்டர், ஸ்டைல், கலர் அப்படிங்கிறது நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரா இருக்கட்டும், டெக்ஸ்டோடைய கலரா இருக்கட்டும், எனிதிங் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் டெஃபனிஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கடுத்து இன்டகிரேஷன் டெஃபனிஷன்ஸ். இன்டகிரேஷன் டெஃபனிஷன்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேலியில டேட்டாஸை நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டெஃபனிஷன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபைல் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஆப்ஜெக்ட் டெஃபனிஷன் அதே மாதிரி இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிற டெஃபனிஷன்ஸ் இன்டகிரேஷன் டெஃபனிஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேலிக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இம்போர்ட் ஆப்ஜெக்ட், இம்போர்ட் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து ஆக்ஷன் டெஃபனிஷன். ஆக்ஷன் டெஃபனிஷனை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் பட்டன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து கீ அப்படிங்கிறது ஆக்ஷன் டெஃபனிஷன்ஸா நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டம் டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ சிஸ்டம் டெஃபனிஷன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஃபார்முலா ஏதாவது நம்ம வந்து சிஸ்டம் நம்மளுடைய கோடிங்க்கு அல்லது நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு ஏதாவது ஃபார்முலா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சிஸ்டம் ஃபார்முலா அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சிஸ்டம் யூசர் டிஃபைன்டு ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஸ்டம் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறதும் தனியா இருக்கு. ஸோ நம்மளுடைய ரிப்போர்ட்ல நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காகவும் ஒரு சில ஃபில்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஃபார்முலா சிஸ்டம் ஃபார்முலா அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஸோ சிஸ்டம் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டேலியில இருக்கு. ஸோ டோட்டலா நம்ம வந்து டெஃபினிஷனுடைய டைப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டெஃபினிஷன், டேட்டா டெஃபினிஷன்ஸ், ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ், இன்டெகிரேஷன் டெஃபினிஷன், ஆக்ஷன் டெஃபினிஷன்ஸ், தென் சிஸ்டம் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து டேலியில பார்க்க முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸையும் அடுத்தடுத்து நம்ம நம்மளுடைய இதே சீரீஸ்ல இந்த செஷன்ல நம்ம வந்து நீங்க பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஐக்கானை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேஷன்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ல நம்ம பார்ப்போம்.